வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயரில் இளரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 25. ரூபா சொன்னதை கேட்டு எழில் மயக்கம் போடாத குறையாக நின்றிருந்தாள். விஷ்ணு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தகப்பனா என்ற கேள்விகள் அவள் இதயத்தை கூறு போடத் தொடங்கியது. விஷ்ணு அறைந்ததில் ரூபா நிலை தடுமாறி கீழே விழப்போக எழில் அவளை கைத்தாங்களாக பிடித்து நிறுத்தினாள். விஷ்ணு, ஒரு கர்ப்பிணி பெண் கிட்ட இவ்வளவு முரட்டுத்தனமா அவ நடந்துக்குவ? நீ அவ கிட்ட வந்தீனா பாத்துக்கோ என்று எழில் ரூபா விஷத்தையே கக்கிய போதும் அவளை காத்து நின்றாள். எழில், உனக்கு என்ன பைத்தியமா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற என்று விஷ்ணு வேதனையுடன் கேட்டான். ஆமா, எனக்கு பைத்தியம்தான். இல்லனா நீங்க அவளை காதலிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேனா? மத்தவங்களுக்காக யோசிச்சு என் வாழ்க்கையவே பாழாக்கிட்டேன். நான் நிச்சயம் பைத்தியம்தான். ஏன் விஷ்ணு, ஒரு பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு உன்னால எப்படி என் கழுத்துல தாலி கட்ட முடிஞ்சது என்று எழில் விஷ்ணுவிடம் ஆவேசமாக கேட்க, எழில் இரு, விஷ்ணு மேல எந்த தப்பும் இல்ல, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் என்று ரூபா முந்திக் கொள்ள, விஷ்ணு எழில் பின்னால் பாதுகாப்பாக நின்று ரூபாவை பார்வையாலே எரித்து கொண்டிருந்தான். அவன் ஆனால் அவன் பார்வையெல்லாம் அலட்சியம் செய்த ரூபா தொடங்கினாள். எழில், எல்லாமே என் தப்புதான். கல்யாணத்துக்கு முந்தின நாள் எங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை எங்க வாழ்க்கையவே மாத்திருச்சு. நான் விஷ்ணுட்ட திமிரா பேசினது தப்புதான். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, விஷ்ணு என் மேல உள்ள காதல்லையும் மோகத்திலையும் அவங்க அம்மாவை விட்டுட்டு எனக்காக யுஎஸ் வருவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா விஷ்ணு அவங்க அம்மா மேல உயிரே வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நாம நாம எதுவும் சொல்லாம ஊருக்கு போயிட்டா என் பிரிவை பொறுக்காம அடுத்த வாரமே ஐம் சாரின்னு சொல்லிட்டு என்னை தேடி வருவான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு திருமணமான செய்தியே எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. விஷ்ணு என்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? விஷ்ணு இல்லாம எப்படி வாழ போறேன்னு அழுது தவிச்சேன். அவன் இல்லாம வாழ்வே இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுச்சு. பண்ணியிருக்க வேண்டியதானே. இப்ப வேணா நான் உதவட்டுமா என்று விஷ்ணு அவள் பொய்களை பொறுக்க முடியாமல் கேட்க, எழில் பார்வையாலே விஷ்ணுவை அடக்க, நிச்சயம் பண்ணியிருப்பேன் எழில். ஆனா விஷ்ணுவோட குழந்தைய சாகடிக்க எனக்கு மனசில்ல என்று அவள் கரங்கள் அவள் வயிற்றை தடவ, எழில் பொறுக்க முடியாத வேதனையை மென்று விழுங்கினாள். விஷ்ணு இல்லாத வாழ்க்கையை வாழணுமேன்னு நான் கஷ்டப்பட்டு நாட்களை கடத்தி கொண்டிருந்த சமயம் விஷ்ணு கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. விஷ்ணு ஏற்கனவே அதிர்ந்துதான் நின்றிருந்தான். அதிலும் அவள் புதிதாக அவன் அழைத்ததாக கூறவும் இன்னும் என்ன சொல்லப் போகிறாளோ என்று அவன் மனம் கூடுதலாக பதறத் தொடங்கியது. எனக்கு அவன் நம்பர் ஸ்கிரீன்ல வந்த உடனே என்ன பண்றதுனே தெரியல. அவன் எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு அப்படி ஒரு கோவத்துல இருந்தேன். ஆனாலும் காதலுக்கு ரோஷம் இல்ல, தன்மானம் இல்லைன்றது என் விஷயத்துல சரியாத்தான் இருந்துச்சு. விஷ்ணு கூப்பிடுறான்னு உடனே என் மனசு அவனுக்காக ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால அவனோட அழைப்பை உதாசீனப்படுத்த முடியல. ஹலோன்னு சொல்லி அந்த அழைப்புக்கு உயிர் கொடுத்தேன். ஆனா எனக்கு அப்ப தெரியல, நான் உயிர் கொடுக்கிறது அந்த அழைப்புக்கு மட்டும் இல்ல, எங்க காதலுக்கும் தான். விஷ்ணுவுக்கும் எழிலுக்கும் அவள் சொல்ல வந்த செய்தி மறைமுகமாக புரிய வேதனையுடன் பார்த்து கொண்டு நின்றனர். என்னடி சொல்ற என்று விஷ்ணு அதட்ட, அதான் சொல்ல போறேல விஷ்ணு, என்ன அவசரம் என்று அவனுக்கு பதில் கொடுத்தவள் சொல்லத் தொடங்கினாள். எப்படி இருக்க ரூபா என்று சொல்லி விஷ்ணு அமைதி காக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் குரலை கேட்டதுல என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் விஷ்ணுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஏண்டி என்னை விட்டுட்டு போன? அந்த நேரத்துல உன் மேல இருந்த கோவத்துல நானும் அவசரப்பட்டு எள்ளில கட்டிக்கிட்டேன். ஆனா தாலி கட்டின அடுத்த நிமிஷம்தான் என் மரமண்டையில உரைச்சது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. என் மனசு முழுக்க நீ மட்டும்தாண்டி இருக்க. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. நான் பேசாம யுஎஸ் வந்துட போறேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். விஷ்ணுவின் ருத்திர பார்வையை பார்த்தும் பார்க்காதது போல் ரூபா தொடர்ந்தாள். விஷ்ணு, நீ இப்படி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுல நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு விஷ்ணு நான் அப்படின்னு சொல்லி நான் அவனை தேத்தினேன். ரூபா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எழிலுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவளுக்கும் படிப்பு ஒண்ணுதான் முக்கியம். என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தான் சண்டை போட்டா. ஆனா எங்க வீட்ல தான் ஊரே கூடி கல்யாணம் நின்னு போச்சுன்னா பெரிய அவமானமாயிடும்னு சொல்லி கெஞ்சி அவளை ஒத்துக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நான் அவகிட்ட கூட கேட்டு பார்த்தேன். என் எழில் ரூபா திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு. அதுக்கு அவ ரூபாவோட வாழ்க்கைய ரூபாவே வாழட்டும்னு சொல்லிட்டா. இப்ப சொல்லு, நாம திரும்ப சேர்றதுல என்ன பிரச்சனை? பொறு விஷ்ணு, நான் இன்னும் 10 நாள்ல இந்தியா வருவேன். அப்ப நம்ம நேர்ல பேசிக்கலாம்
இல்ல ரூபா, நான் ரொம்ப பலவீனமா மாறிட்டு வரேன். எனக்கு எழில பார்க்கும்போதெல்லாம், நீ தான் என் கண் முன்னால நிக்கிற. நான் என் உணர்ச்சிகளோட எவ்ளோ போராடினாலும், நீன்னு நெனச்சு நான் அவள நெருங்கிர்றேன். அப்புறம் நீ இல்ல, அது எழில்னு தெரிஞ்சப்புறம் சங்கடமா போயிடுது. தயவு செய்து இன்னும் என்ன தவிக்க வைக்காதடி, என்று கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்டுக்கொண்டிருந்த எழில் மனதுக்குள் தீரா வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். விஷ்ணு திருமணத்திற்கு முன் ரூபாவிடம் நெருங்கி பழகியதே இடியாக அவள் இதயத்தை தாக்கியிருக்க, அவன் திருமணத்திற்கு பின்பு ரூபாவை நினைத்துதான் அவளை நெருங்கியதாக அவள் சொன்னதை கேட்டு எழில் அருவருத்து போனாள். அவள் மனதுக்குள் பூத்திருந்த காதலை நினைத்து வெட்கிப் போனாள். அவமானமும் வேதனையும் எழிலின் கண்களில் நிறைந்திருக்க, அதை பார்த்த விஷ்ணு துடித்துப் போனான். சொல்லி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? என்று ரூபாவை பார்த்து விஷ்ணு கேட்க, ரூபா உதட்டை மட்டும் சுளித்தாள். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? நட்புக்கு துரோகம் பண்றியே! உன் மனசாட்சி உன்னை குத்தல? நல்லா தெளிவா உட்கார்ந்து யோசிச்சு எழில் நம்புற மாதிரியே கதை சொல்லி முடிச்சிருக்க. உண்மையை தானே சொன்னேன் டியர் என்று ரூபா சொல்ல, எதுடி உண்மை? நீ சொன்ன கதையில நிறைய ஓட்டை இருக்கு. அது தெரியுமா உனக்கு? சரி, நான் ஆரம்பத்துல இருந்தே வரேன். நான் உன்கிட்ட இவளை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸ்ரீன்னு நான் 12வது படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு சேர்ந்தான்னு சொன்னேன்ல. ஆமா, அது ஸ்ரீ தானே? இல்ல, அவ முழு பெயர் ரூபஸ்ரீ. உனக்கே தெரியும். அவ என்கிட்ட காதல சொன்னப்ப நான் நிராகரிச்சிட்டேன். ஞாபகம் இருக்கா? என்று விஷ்ணு தன்னை நல்லவன் என்று நிரூபிப்பதற்காக எழிலிடம் கேட்க, ஆமா. ஆனா அந்த ஸ்ரீ தான் இந்த ரூபாவா? அப்ப அதையே என்கிட்ட இருந்து மறைச்சிங்க என்று எழில் குழப்பத்துடன் கேட்க, விஷ்ணு ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அன்று விஷ்ணு ஏன் ஸ்ரீயை ரூபாவென்று சொல்லாததற்கான காரணம், அது ரூபா என்று தெரிந்தால் அவன் நடத்திய நாடகமும் தெரிந்துவிடுமே என்று அஞ்சி மறைத்திருந்தான். அதனால் ஸ்ரீயை தோழி என்றதோடு நிறுத்திக் கொண்டான். இன்று மாலை எழிலிடம் அவளை மணமுடிக்க அவன் செய்த சதியை சொல்லிவிடத்தான் திட்டமிட்டிருந்தான். ஆனால் இப்போது ரூபாவால் எழில் மனம் வெறுத்து போய் நிற்கிறாள். இந்த நிலையில் அந்த கதையும் சொல்ல நேர்ந்தால் எழில் நிச்சயம் தாங்க மாட்டாள். என்ன விஷ்ணு அமைதியாயிட்ட? எழில் சரியான கேள்வியை தான் கேட்கிறா, சொல்லு என்று ரூபா தூண்ட, எழில், நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை என்னால இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இந்த உலகத்திலே நான் காதலிச்ச ஒரே பொண்ணு நீதான் எழில் என்று விஷ்ணு தன்னை நிரூபிக்க முயன்றான். அப்ப என்ன என்று ரூபா கேட்க, வேண்டாம், நான் கொலை வெறியில இருக்கேன் என்று விஷ்ணு ரூபாவிடம் சொல்ல, ரூபா தொடர்ந்தாள். எழில், நாங்க 12வது படிக்கும்போது தான் விஷ்ணு கிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப அவன் எல்லார் முன்னாடியும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் நாங்க தனியா இருக்கும்போது, சாரி ரூபா, நீ இப்படி தனியா சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஐ லவ் யூ ரூபான்னு சொன்னான். பொய். ஏன்டி இப்படி அடுக்கடுக்கா பொய் சொல்ற? என்று விஷ்ணு கத்த, எது பொய்? இங்க பாரு, அன்னைக்கு நீ காதல சொல்லி நாம எடுத்துக்கிட்ட படம் என்று ரூபா விஷ்ணுவை முத்தமிட்ட படத்தை காட்டினாள். விஷ்ணுவுக்கே இப்போது தைரியமும் நம்பிக்கையும் குறைந்திருந்தது. இவள் சொன்ன அத்தனை அத்தனை பொய்யையும் எவ்வாறு உடைத்து அவனை நிரூபிக்கப் போகிறான் என்று மனது பதறத் தொடங்கியது. அதுவரை அமைதி காத்த எழில் அந்த 16 வயது விடலை விஷ்ணுவின் கன்னத்தில் ரூபா முத்தமிடுவதை பார்த்து துடித்து போனாள். சரி, நீ இவ்ளோ பேசுறீல, நான் உன்னை காதலிச்சேன்னு சொல்றீல, சரி, யாராவது காதலிச்ச பொண்ணுகிட்ட இவ்வளோ கடுமையா நடந்துக்குவாங்களா? நான் உருகி உருகி உன்னை காதலிச்சேன்னு சொல்றீல, அப்ப நான் எதுக்கு இப்போ உன்னை விரட்டணும்? இதுக்கு நீ என்ன காரணம் சொல்லப் போற? என்று விஷ்ணு கேட்க, விஷ்ணு, இதுக்கு நான் பதில் சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல வேணான்னு பார்த்தேன். பட் இனிமே நான் எதுக்கு மறைக்கணும்? எழில், விஷ்ணுவுக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமா அவன் பிசினஸ் முக்கியம். நான் அவன்கிட்ட நம்ம எதிர்காலத்தை பத்தி உன்கிட்ட பேச சொன்னேன். அதுக்கு அவன், நீ அவசரப்படாத ரூபா. எழில் பார்க்க தான் சிம்பிளா இருக்கா. அவங்க அப்பா அவ பேர்ல கிராமத்துல நிறைய சொத்து வச்சிருக்கார். என் பிசினஸ்க்கு இன்னும் நிறைய காசு தேவைப்படுது. நான் கொஞ்ச நாள் எழில காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி அவ சொத்தை எல்லாம் எழுதி வாங்க போறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நாம சேரலாம் என்றான். இப்ப அந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிடுவேனோன்னு பயந்துதான் என்கிட்ட கோபமா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க மனசில்ல. அதனால என் கருவையும் கலைச்சிட்டேன். இனி நான் உங்களுக்குள்ள வரவே மாட்டேன். என்ன இருந்தாலும் விஷ்ணு நல்லவன் தான். அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி அவனோட புது வாழ்க்கையை தொடங்க எழில். நான் இன்னைக்கே யுஎஸ் போயிடுறேன் என்று ரூபா தன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து சொல்லி முடித்தாள். சூப்பர்! என்ன ஆக்டிங்! எவ்வளோ பொய்! நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவேன்னு விவரமா கருவை கலைச்சிட்டேன்னு முடிச்சிட்ட. நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு நாடகம் போட்டேனா? ஏண்டி, என்கிட்ட இல்லாத சொத்தா?
நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது என்று விஷ்ணு தன் நிதானத்தை தொலைத்து ரூபாவின் கழுத்தை பிடித்து இருக்க, அவனை அவளிடமிருந்து பிரித்த எழில் விஷ்ணுவின் கன்னத்தை பதம் பார்த்தாள். நிறுத்து விஷ்ணு, மொத்த தப்பையும் நீ பண்ணிட்டு அவன் மேல எதுக்கு பாயிர என்றவள் மாடிக்கு சென்று ஒரு பெட்டியுடன் இறங்கி வந்தாள். எழிலை பார்த்து விஷ்ணு மலைத்து நின்றான். நன்றி நேயர்களே. இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.